தமிழ்நாட்டுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வாக்கு அது 8.2%, 5%. தெருவில் ஒவ்வொரு வருவோருக்கெல்லாம் அந்த வாக்கு கிடைக்கிறது. ஒரு அரசியல் தேவை, அரசியல் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் 27 பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். ஆதங்கமும் அதுதான் காரணம். சரியான நபர்கள் சரியான நேரத்தில் சரியானதை செய்யாவிட்டால் தமிழக மக்கள் அத்தனை பேரும் கோடம்பாக்கத்து தாழ்வாரத்திலே போய் தலைவனை தேட வேண்டி இருக்கும் என்பதை மட்டும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சகாயம் ஐயா அவர்கள் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது பாட்ஷா அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. நான் ஏறக்குறைய பணியிலிருந்து ஐயா விலகிய பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் எழுச்சி. இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரே ஐயா கட்சியில் சேர்வதற்காக சிவகாவிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு போய் கரூரிலிருந்து சென்னை வந்து எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பார் அந்த கட்சியில இணைந்து கொள்ளலாம் என்று இன்று பரபரப்பாக பச்சை வேட்டியோடு சாட்டை சவுக்கு அடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள்லாம் அலைந்து திரிந்த கதை எனக்கு தெரியும். ஆக இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அதிலே சேரலாம் என்று பல பேர் அலைந்தார்கள். ரஜினி கட்சி எப்பொழுது ஆரம்பிப்பார் அதிலே நாம் இணைந்து கொள்ளலாம் என்று பல பேர் அலைந்தார்கள். அதே போல சகாயம் ஐயா அவர்கள் எப்பொழுது கட்சியிலே ஆரம்பிப்பார் அதிலே நாம் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அதை ஐயா அவர்கள் செய்ய தவறிவிட்டார் என்பது எனக்கும் ஒரு மன வேதனையைத்தான் தருகிறது. அவரை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த கருத்தை அவரே வருத்தப்பட்டாலும் சரி நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். காரணம் தமிழ்நாடு அரசியல் வெறுமை, அதாவது ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழர்களிடமிருந்து அரசியல் வெளியேறிவிட்டது. ஆட்டோக்காரனிடம் அரசியல் இல்லை, உழைக்கிற மக்கள்கிட்ட அரசியல் இல்லை. அரசியல் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு இயங்கியல். ஆனால் அது தமிழர்களிடம் இல்லை. யார் இவனால் வெறுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இவர்களை தலைமை தாங்கக்கூடிய நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசியல் தேவை என்பது 10 ஆண்டு கழித்து அல்ல, 20 ஆண்டு கழித்து அல்ல. நாம் வேதனைப்படுகிற பொழுது அந்த வேதனையை உச்சு கூட்டுவதற்கு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தமிழக அரசியல் நிலை மாறி போய்விடும். 10 ஆண்டுகளிலே மாபெரும் மாற்றம், அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு அதை விட மாற்றம். இப்படி 20, 30, 40 ஆண்டு காலமாக ஐயா நல்லகண்ணுவை பார்க்க முடியாது. 100 ஆண்டு வயது, 100 ஆண்டை கடந்து விட்ட பிறகும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே நாமெல்லாம் மிகுந்த கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆங்கிலேயன் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் தேடி தேடி சுடப்பட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் என்ற வார்த்தையே ஆங்கிலேயனுக்கு பிடிக்காது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நினைத்து கம்யூனிஸ்டுகள் வெளி உலகத்திற்கு வந்தார்கள். வெளியே வந்த பிறகு நேரு அரசாங்கம் தேடி தேடி சுடப்பட்டு தலைமறைவாக மாறி போனார்கள். அப்படியான தியாகம் செய்தவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள். எதே தியாகத்தோடு இன்று வாழ்கிறார். நாம் பல கம்யூனிஸ்ட் தலைவர்களை நேரிலே பார்க்க முடியாது, ஜீவாவை பார்க்க முடியாது, கேடிகே தங்கமணியை பார்க்க முடியாது. ஆனால் அத்தனை பேருடைய தியாகங்களையும் செய்த ஐயா நல்லகண்ணுவை நான் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு அரசியல் தேவை, அரசியல் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் 27 பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது. அந்த அச்சம் கண்டிப்பாக ஐயா சகாயம் அவர்களையும் சார்ந்தது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சூழ்நிலை ஒரு சரியான அரசியல் தலைமையை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலில் வெளியேறி சாதாரண நபருக்கெல்லாம் 8.5% வாக்கு கிடைக்கிறது. 50 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரண வாக்கு அல்ல.
தமிழ்நாட்டுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வாக்கு அது. 8.2%, 5% தெருவில் வருவோருக்கெல்லாம் அந்த வாக்கு கிடைக்கிறது. திரைப்பட கொட்டையிலிருந்து வருகிற ஒருவருக்கு 15% வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையோடு 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பதிவு செய்கிற பொழுது 15% என்று சொன்னால் ஏறக்குறைய 1 கோடி வாக்கு. அந்த வாக்கு யாருக்கு வாக்கை செலுத்துகிறோம் என்று தெரியாமல் செலுத்துகிற வாக்கு. 500 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய். 200 ரூபாய் யாரு கொடுக்குறான்னா சேரிகள் 200 ரூபாய் கொடுக்குறான். சேரிகள் தாண்டி பிசி பகுதிக்கு போனா 500 ரூபாய் கொடுக்குறான். அந்த மக்கள் 200 ரூபாய்க்காகவே விளிம்பு நிலை மக்கள் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நினைத்தாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களிடம் நியாயம், நேர்மை, உழைப்பு அத்தனையும் ஒருங்கே கொட்டி கிடக்கிறது. நான் புத்தகத்தை எனக்கு நேற்று பாட்சா அவர்கள் இரவு 8 மணிக்கு புத்தகம் அச்சுக்கு போவதற்கு முன்பு பிரிண்ட் எடுத்து எனக்கு கொடுத்தார். நான் ஒரு 60-70 பக்கம் தான் இரவு படித்தேன். மதுரையிலிருந்து மாவட்ட ஆட்சியாளராக சாரங்கியால் மாவட்ட ஆட்சியாளராக வேறு ஒருவரை போட்டு விட்டார்கள் என்று மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து கை கொடுத்து வழி அனுப்பிய பிறகு மதுரைக்கு சென்று தன்னுடைய குடும்பம் மதுரையிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மன தைரியம் ஒன்று மட்டும் போதும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை மாற்றிவிடலாம். மதுரையிலிருந்து இரவோடு இரவாக தப்பி ஓடி நீங்கள் வரவில்லை. உங்களை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இரவிலே பெட்ரோல் சைட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த இடுகாட்டிலே, சுடுகாட்டிலே, கைத்துக்கட்டிலே படுத்து கிடந்தது அத்தனை மக்களுக்கும் தெரியும். காரணம், இது போன்ற அதிகாரி இதற்கு முன்பு வந்ததில்லை, இதற்கு பின்பு வரப்போவதில்லை. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு தெரியும். பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கக்கூடிய பல பேரை தெரியும். ஒரு அதிகாரி 250 ஏக்கர் நிலம் ஈசிஆர்ல வாங்கி வச்சிருக்கார். இது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரிந்த பிறகு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு எத்தனை அடி இடம் தேவை, கிறித்துவர்கள் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அதிகாரி உட்பட பல அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்கிறார். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார், ஒரு அதிகபட்சம் 8 அடி தேவைப்படும் என்று. அப்பொழுது எதுக்கு 250 ஏக்கரா வாங்கி இருக்கிறீர்கள் என்று அந்த முதலமைச்சர் கேட்டதை ஒரு அதிகாரி சொன்னார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் 1500 ரூபாய் அரசுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுக்காக செலுத்த வேண்டும். அப்பொழுது இருந்த ஒரு அதிகாரி அந்த 1500ஐ 600ஆக மாற்றுகிறார். 900 ரூபாய் குறைத்து 1 மாத காலம் வேறு யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யாமல் நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அரசுக்கு மட்டும் 900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு அதிகாரியே 250 ஏக்கரை ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்கிறார். அந்த அத்தனை பத்திரங்களும் அத்தனை ஆவணங்களும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை பத்திரிகை அலுவலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் யாருமே அதை பதிவு செய்ய விடவில்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய யார் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்த்து கண்களெல்லாம் பூத்து போய்விட்டது. அவரால் தான் மீண்டும் மீண்டும் எங்களை போன்றவருடைய வருத்தம் எல்லாம் உங்களை நோக்கி எங்களுக்கு அந்த வருத்தத்தை நாங்கள் பதிவு செய்கிற இடமாக இருக்கிறோம். தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பல பேர் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா பல கருப்பையா அவர்களை பற்றி நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், துறைமுகம் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய அத்தனை சட்ட விதி மீறல்களையும் பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார் சட்டசபையில. ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். ஜெயலலிதாவுடைய முகம் அப்படியே சிவந்து கோபம் கொப்பளிக்கிறது. நாங்கள்
என்னுடைய பத்திரிகையாளருடைய மாடம் 62 நேர் எழுதுற மாதிரி ஜெயலலிதா மேடைக்கு ஏற்ற மாதிரி. அப்படி பார்க்கிற பொழுது இவருக்கு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது. உடனே என்னை வந்து பாருங்கள் என்று. பல மந்திரிகள் எப்படி வருவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவர் கம்பீரமாக நடந்து வந்து அந்த துண்டு சீட்டை வாங்கி கொண்டு போன கம்பீரத்தை நான் அருகில் இருந்தே பார்த்தேன். இது போன்ற பல சக்திகள் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆதலால் தயவு செய்து வரலாறு நம்மை கண்டிப்பாக மன்னிக்காது. தமிழ் ஆசிரியர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். தமிழை சொல்லிக் கொடுப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒவ்வொரு வகுப்பு தோழர்களுக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்களே பட்டய படிப்பு இந்த இயக்கம் ஏறக்குறைய திராவிட இயக்கம் தூக்கி எறிந்து விட்டது. இப்படி பல தகவல்கள். தமிழ்நாடு தமிழ் மெல்ல இனி சாகும். யுனெஸ்கோ கூறியது ஒரு ஆய்வில் 40 வருடங்களில் அழிந்து போகக்கூடிய ஒரு மொழிகளிலே தமிழ் முன்மாதிரியாக இருக்கிறது என்று மனவை முஸ்தபா பதிவு செய்துவிட்டு இறந்து போய்விட்டார். இப்படி பல தகவல்கள். தமிழ்நாடு உண்மையாகவே தந்தை பெரியார் எதற்காக கருப்பு சட்டை அணிந்தாரோ அதே தேவை தமிழ்நாடு இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. 20 வயது இளைஞனுக்கு தமிழும் தெரியவில்லை, தமிழ் உணர்ச்சியும் தெரியவில்லை. உலகத்தில் இருக்கும் நாடுகள் அத்தனையுமே தாய்மொழியில் தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது. அவர்கள் தான் உலக வரலாற்றை மாற்றி போடுகிறார். பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, நார்வே அத்தனை நாடுகளும் தாய்மொழி கல்விதான். ஆனால் இங்கே தமிழே தெரியாமல் ஒருவன் பிஹெச்டி முடித்து விட்டு வெளியே போய்விடலாம். இப்படி பல வரலாற்று கூறுகள் தமிழனை இருண்ட சூழ்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆதலால் ஐயா அவர்களே, நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், சரியான நேரத்தில் சரியான முடிவை தயவு செய்து எடுங்கள். நன்றி, வணக்கம்.